எடுத்து வாசிப்போம். இன்னைக்கு கிறிஸ்மஸ் நாள்ன்றதுனால ஒவ்வொரு என்ன பண்ணுங்க, பக்கத்துல கை கொடுத்து You just hold your neighbor's hand for Christmas day. ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்க. Just say to them happy Christmas. இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொருத்தர் கைகளை பிடிச்சு Happy Christmas to everyone. Happy Christmas. ஒரு 2 வருஷத்துக்கு முன்பாக 2 years back. பெரியவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்க போய் உங்க அப்பா அம்மா கிட்ட போய் என்ன பண்ணுங்க, கால்ல வந்து go and take blessings from their parents. They just got done. சொன்னது என்ன ஆயிடுச்சுன்னா, what happened by told, நான் ஏசப்பா கால்ல தான் விழுவேன், மத்த யார் கால்லயும் விழ மாட்டேன். The children said, I will bow only Jesus foot. நீ யார் கால்ல விழ தேவையில்லை, உன் பெற்றோரை நீ கணம் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா போதும், உன் வாழ்க்கையில ஜெயிச்சிட முடியும். You can win your life if you honor your parents. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவேன். Say amen in faith. எத்தனை பேர் பெற்றோரை நான் சமாளிக்க கத்துக்கிட்டேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. How many of you can say I can manage my parents? நீ எல்லாம் பாக்கியவன். You are blessed. ஆமென். Amen. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவேன். ஒரு வசனத்தை படிப்போம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போமா? From the book of Isaiah chapter 13 verse 6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசில ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கு வரும்பொழுது இந்த வசனத்தை நம்ம படிப்போம். This is the verse we meditated every Christmas from the book of Isaiah. மீண்டும் அந்த வசனத்தை நம்ம படிக்க போறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. Say amen. கரங்களை வைத்து சொல்லுங்க. You just lift up your hand. எனக்கு ஒரு பாலகன் பிறந்தார். For us a child is born. அவர் படிங்கம்மா. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். To us a son is given. கையை வைத்து சொல்லுங்க. You just lift up your hand and say all together. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தருடைய வல்லமை அவர் தோளின் மேல் இருக்கும். The government shall upon his shoulder. அவர் நாமம் அதிசயமானவர். அவர் பேர் என்னவா? நீ வணங்குற கர்த்தர் கல்லும் மண்ணும் அல்ல. The Lord you worship is not a stand and சூரியனோ சந்திரனோ பூமியும் அல்ல. not a sun and moon and the land. ஆகாயமோ தண்ணியோ இல்ல. Not the heaven and the water. இவைகளை உண்டு பண்ணுகிறவர் தான் உன் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. Created is நீங்க the Lord. வந்திருக்கிற நம்ம ஜீவனுள்ள தேவனை தான் ஆராதிக்க வருகிறோம். We are here to worship the living God. இந்த உலகத்துல எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருக்குமா? There are a lot of children born in the world. எல்லா குழந்தைகளும் ஒரு காலகட்டங்கள் வரையும் பேசுவாங்க. எத்தனையோ ராஜாக்கள் ஒரு காலகட்டங்கள் வரையும் பேசுனாங்க. They talk about the child and king about for a certain period. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது மறைஞ்சு போயிடும். After that it gone. ஆனா நேற்றும் இன்றும் காலத்தையே ரெண்டாய் பிரித்த ஒரே ஒரு குழந்தை எதுனா அது நம்ம இயேசு கிறிஸ்து. The one child who divided the time into two is our Jesus Christ. கிபி இப்ப இந்த உலகத்துல முஸ்லிம் கண்ட்ரியும் இருக்கு, இந்து கண்ட்ரியும் இருக்கு, எல்லாம் சேர்ந்து இருந்தாலும் கிமு தான் ஒரு காலத்தை பிரித்தது. அவங்களும் என்ன பண்றாங்க, ஏற்றுக்கொண்டு இயேசு என்ற ஒரு தேவ பிள்ளை இருந்தது. We have a Christian and Muslim country, they accepted it. அவர் அநேகர் பாவத்திற்காய் வந்து மரித்த உயிர்ப்பித்த தேவன் என்று எல்லா மதமும் ஒற்றுக்கொண்ட ஒரு கடவுள் தான் இயேசு. One religion accepted who died and raised to save from the sin. நீங்க எவ்வளவு பெருமையா இருக்கணும், நான் எப்படிப்பட்ட கடவுள் எனக்கு இருக்கிறார். How we should proud about our Lord. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் எப்படிப்பட்ட ஒரு காலத்தை இரண்டாய் பிரித்தனால தான் நம்ம வாழ்க்கையில யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை இரண்டாக பிரிக்கப்படும். He divided the time into two. Who are all accept the Jesus, your life is also நம்ம ஒரு பாடலை பாடினோம். நம்ம தாய் உருவாகிறதுக்கு முன்பாகவே, கரு உருவாவதற்கு முன்பாகவே, எலும்புகள் தசைகள் உருவாவதற்கு முன்பாகவே கர்த்தர் உன்னை குறித்து தேர்ந்தெடுத்து உன் தரிசனங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். Lord had vision and chosen you before your vein, blood and flesh created. உண்மையா இல்லையா? Is it true? உண்மைதானே? Oh, that's true. அப்ப கர்த்தர் உன் வாழ்க்கையில நம்ம கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம் தான். Yes, we are selected by the Lord. நான் ஒத்துக்கிறேன். I am accepting. ஆனா உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்ல. But there is no change in my life. எப்போ இயேசு கிறிஸ்து ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதன் வாழ்க்கையில பிறந்தார் என்ற அந்த விசுவாசிக்கிறியோ உன் வாழ்க்கை அன்னிலிருந்து ஒரு பாதியாய் மாற ஆரம்பிக்கும். Your life will get changed off when you accept Jesus is born at your life. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்க. Say amen in faith. இன்னைக்கு எல்லா கிறிஸ்மஸை கொண்டாடுறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா we are celebrating Christmas today. நிறைய கிளப்ல
டான்ஸ் இருக்கும், பாட்டு இருக்கும், கிளாமரா இருக்கும், குடிச்சுக்கிட்டு எல்லாம் இது கொண்டாட்டம் அல்ல. For New Year clubs, they are celebrating in their own way, drunk and இதெல்லாம் dance. தவறாய் கொண்டாடுகிறார்கள். Those are all wrong அவங்க celebrations. என்ஜாய்மென்ட்காக கொண்டாடுறாங்க. For their own joy, they are enjoying. ஆலயத்துக்குள்ள வந்து தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற என் அன்பு ஜனமே, My beloved people who are here in the church to worship the நீ Lord, விசேஷமான ஆளு. you are so special. நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட You ஆளு. are blessed by our Lord God. ஜீவனுள்ள தேவனை நீ ஆராதிக்க வந்திருக்க. You are விசுவாசிக்கிறாமே here to சொல்லுங்களேன். worship the living God. அல்லேலூயா. Hallelujah. தேவனால் யார் யார் தேர்ந்தெடுக்கப்படுறீர்களோ, தேவனை ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அன்னிலிருந்து உன் வாழ்க்கை பிரிக்கப்பட்டதா Your இருக்கு. life has divided when you accept and chosen by the Lord. நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம். You are selected people. நீ இயேசுவை உண்மையை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் உனக்கு தெரியுது, நான் ஆல்ரெடி நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவனா. After you accepting the Jesus, you know that அதற்கு I'm முன்பாகவே chosen. நீ உலகத்துல தள்ளப்பட்டவனா இருந்திருப்ப, You may be rejected by the world. ஒதுக்கப்பட்டவனா இருந்திருப்ப, You may be put aside. அநேகரால் மதிக்கப்படாத ஒரு வியாதிஸ்தனாய் காணப்பட்டிருப்ப, You may not be honored. பணம் இல்லாத ஒரு ஒண்ணு இல்லாத ஒரு மனிதனாய் You may காணப்பட்டிருப்ப. be good for nothing. தேவன் யார் யார் வாழ்க்கையில இடைப்படுகிறார், அவன் வாழ்க்கை இரண்டாய் பிரிய ஆரம்பிக்கும். Whose life will be divided into two. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கும் கிபி கிமு கண்டிப்பா உண்டு. The salvation who tasted as two முன்ன life. இருந்த வாழ்க்கை குடிபோத வாழ்க்கை, Your former life may be drunken. பாவத்தின் வாழ்க்கை, It's a sinful life. வியாதியின் வாழ்க்கை, Maybe it's சமாதானம் இல்லாத வாழ்க்கை, It's வறுமையின் unpeaceful. வாழ்க்கை, Maybe this அடிமையின் life of வாழ்க்கை. life of யார் யார் slave. வாழ்க்கையில தேவன் இடைப்படுகிறாரோ அவன் So பிரிக்கப்படுகிறானோ, life, the Lord intercedes, their life is divided. அன்னிலிருந்து அவன் வாழ்க்கையில எதை எதை மாற்றி எதை எதை அமைக்கிறாரோ அதெல்லாம் அவன் தெளிவாய் மாற்ற ஆரம்பிப்பான். The Lord will change your life plan. சொல்லுங்களேன், நெஞ்சில கை வச்சு. நேத்து இரவு கூட நீ இந்த இரவு இங்க இருப்ப நீ தீர்மானித்திருக்க மாட்ட. You போலாமா never வேணாமா? determined you would be here today, yesterday night. ஆனா தேவன் தீர்மானிச்சிருப்ப நீ இங்க But இருக்கணும். Lord ஹல்லேலூயா. determined you would be here at ஏன்னா இந்த His presence. சுவிசேஷம் உனக்காக. Because the gospel is for you. உலகத்துல எத்தனையோ நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. And there are a lot of names given in the world. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனா இயேசு கிறிஸ்துன்னு பிதாவால குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட பேரை இந்த உலகத்துல யார்கிட்டயும் பேர் வச்சதில்லை. No one kind the name given by Father to His Son Jesus என் Christ. ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு அவன் பேர் ஏசான்னு சொல்லி. I have a friend who is called named Esha. ஸ்கூல்ல இன்னொரு கிளாஸ்மேட்ல இருக்கான் இயேசுன்னு ஒரு பேர் உண்டு. There are one of my schoolmate name called Jesus. ஆனா இயேசு கிறிஸ்துன்னு இந்த உலகத்துல ஒரே ஒருத்தர் தான். எத்தனை பேர் வந்து என் பிள்ளைக்கு இயேசு கிறிஸ்துன்னு பேர் வைக்கணும்னு நினைச்சா கூட கொடுக்க முடியாது. Maybe a lot of people kind Jesus Christ but for their children name but can't. உனக்கு கருவுகள் உருவாகாம இருக்கலாம். Before you may be குழந்தை பிறந்ததுன்னா என் பிள்ளைக்கு இயேசு கிறிஸ்துன்னு பேர் வைக்க நீ தீர்மானிச்சா கூட அந்த பிள்ளைக்கு நீ பேரை வைப்ப. Jesus Christ, you may be kind. அதுக்குள்ள உன் மைண்ட் மாறிடும். By then your mind get changed. அப்படி நீ பேரை வச்சாலும் உலகத்துல கூப்பிடுற பேர் வேற ஒண்ணுதான். Even you kind your child name Jesus Christ, the world will call him a different name. உலகத்துல இயேசு கிறிஸ்து நசரேனாக பிள்ளை, The தாவீதின் world call குமாரன், the son of Nazareth, மெசியா என்னென்ன சொன்னாலும் Messiah, whatever name they called. இதான் அவருக்கு கொடுக்கப்பட்டது. This is the name given for him, அவர் Jesus நாமம் Christ. அதிசயமானது. His name is ஹல்லேலூயா. miracle. அந்த வார்த்தையில அதிசயம் இருக்கு. The word as wonderful. உன் வாழ்க்கையில அதிசயம் நடக்காம இருக்கலாம். You may be seen உண்மையாய் கிறிஸ்துவை miracle in your life. ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க, people who accept Jesus உண்மையா அவர் ஆராதிக்கிற பிள்ளைங்க, truly who worship him, உண்மையா அவருக்கு பயந்து வாழுகிற பிள்ளைங்க, to whom fear to the Lord, ஆவியில தினந்தோறும் துதிக்கிற பிள்ளைங்க, those who praise him in spirit, இவங்க வாழ்க்கையில டெய்லியும் ஒரு அதிசயத்தை கத்த செய்வார். the Lord will do miracle daily in their life. மாசம் ஒரு சாட்சி சொல்லுவதற்கு அவங்க வாழ்க்கையில கத்தர் ஒரு அத்தியாயத்தை உண்டு பண்ணுவார். Definitely the Lord created chapter to give them witness in their life. ஏன்னா தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறது முக்கியம் இல்ல, அவர்கள் அந்த நாமத்தை விசுவாசிக்கிறார்கள். அல்லேலூயா. யார் யார் இன்னைக்கு அந்த நாமத்தை விசுவாசிக்கிறீங்களோ, faith in the name, இந்த 7 நாள் அடுத்த புதிய ஆண்டு போவதற்குள்ள உன் வீட்ல ஒரு அதிசயத்தை நீ பார்க்க. by the 7th day before you enter into the new year you can see a miracle at your life. அதிசயம்னா என்னது? What it mean by a miracle? யாருக்கும் நடக்காது, எனக்கு நடந்தா அதுக்கு பேர் என்ன? If something happened to me, it's not others that's called miracle. கிருபைக்கு பேரு The grace. எல்லாருக்கும்
எல்லாருக்கும் வேலை இல்லை எனக்கும் வேலை இல்லைன்னா அது அதிசயம் கிடையாது. It's not a miracle if everybody doesn't have job. எல்லாருக்கும் வேலை போவோம், உனக்கு மட்டும் வேலை கிடைக்குது, அதான் அதிசயம். If someone not getting job, you getting, that is miracle. மருத்துவம் சொல்லும் உனக்கு நீர் கட்டி இருக்கு, வயிறு குண்டா இருக்கு, உடம்பு குண்டா இருக்கு, தைராய்டு இருக்கு, உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு மருத்துவம் சொல்லும். Maybe the medicine says you are not fit to bear a child. ஆனா அந்த மாசம் இறுதியில But at the end குழந்தை of the தங்குற சர்டிபிகேட் வருது, அதிசயமானது. You will get a test result, you are eligible to bear. மருத்துவத்தால் முடியாது என் தேவன் செய்யக்கூடும் என்றால் அதுக்கு பேர் அதிசயம். It's a miracle if medicine not do, my Lord did. உன்னால செய்ய முடியாத நீ செய்யறேன்னா அதுக்கு பேர் அதிசயம். If you do beyond your capacity, that's இந்த miracle. உலகத்துல யாருக்கும் நடக்காத காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்குதுன்னா அது அதிசயம். If a thing happen, it's not to the worldly man, that's miracle. ஆமென் சொல்லுவேமே. Say amen. ஏன்னா அவர் அதிசயமான நாமத்தை நீ பெற்றுக்கொண்டு இருக்கிற Because விசுவாசிக்கிற ஆமென் you சொல்லுவேமே. receive the wonderful name. அவர் இருக்கிற இடம் எல்லாம் அதிசயம். Wherever he presents, there is miracle. ஆனா நம்ம பேர் அதிசயம்னு வச்சிருப்போம். But we may be called our name as Adisayam. பொக்கிஷன் பேர் வச்சிருப்போம். They may be called செல்வம்னு பேர் வச்சிருப்போம். They call ஆனா name as எல்லாமே Selvam. தரித்திரமா தான் நடந்து கொண்டிருக்கோம். But they are all in poor. அந்த அதிசயமான நாமம் உடையவர் எங்க இருக்கிறாரோ தண்ணீரை ரசமாய் மாற்ற முடியும். ஹalleluya சொல்லுங்க. Name who bear the one. அந்த அதிசயமான நாமத்தை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது When you receive the name wonderful. எனக்காக தான் அந்த இயேசு பிறந்திருக்கிறார்னு நீ விசுவாசிக்கும் When பொழுது you have faith, Jesus born for me. இந்த மாதம் ஒரு அதிசயத்தை நீ கர்த்தர் உன் வாழ்க்கையில This month, Lord, do a miracle at your life. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவேமே. Say ஹalleluya. Hallelujah. சங்கீதம் 78:12 எடுத்து படிப்போம். அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். என்னவா? அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்துல சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தேவன் அதிசயத்தை செய்து கொண்டே இருந்தார். God did wonderful thing before. ஏனா இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வந்தவர் என் தேவனாகிய கர்த்தர். Because our Lord God brought the Israelites. இன்னைக்கு உன்னைய தேவன் ஏதோ ஒரு குடும்பத்துல, ஏதோ ஒரு மதத்துல, ஏதோ ஒரு மார்க்கத்துல இருந்த உன்னை கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார்னா நிச்சயமாகவே ஒரு அதிசயத்தை உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். Definitely Lord will do miracle at your life if he brought from you. அவர் நாமம் அதிசயமானது. Because his name is ஹalleluya. wonderful. அவர் நாம அந்த அதிசயமானவர் உடையவர்களும் அதிசயத்தை தினந்தோறும் காண்பார்கள். Those who have the wonderful name. இஸ்ரவேல் ஜனங்கள் தினந்தோறும் சாப்பிடுறதுக்கு ஒரு அதிசயங்க. The Israelites had miracle at every day for their food. அவங்க முழங்கால் வரும் வாந்தி பண்ணும் போட அளவுக்கு அவர் போஷித்து நிரப்பினார். The Lord feed them by quill. தண்ணீரே இல்ல, பாறைகளை உடைத்து தண்ணீரை உண்டுவாக்குறது அதிசயம். Broke the rock and bring the water to them. விசுவாசிகள் ஆமென் சொல்லுவேமே. எல்லாமே இருந்து வாழ்வதை காட்டிலும் இல்லாத மத்தியில தேவனை சார்ந்து வாழ்கிற என் அன்பு சகோதரி சகோதரி, நீ பாக்கியவதி, நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான். You depend your life to the Lord. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. Say amen in faith. சொல்லுங்க. இயேசுப்பா, Jesus, என் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்யுங்க. do a miracle at my life. நான் புதிய வருடம் போவதற்கு முன்பாக நான் ஒரு அதிசயத்தை நான் I காணணும். need to see a miracle before நீ entering. கடத்துல இருக்கலாம், Maybe வறுமையில இருக்கலாம், வியாதியில இருக்கலாம், என் தேவன் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். விசுவாசிகள் ஆமென் definitely சொல்லுங்க. our Lord will do the miracle. அவருக்கு பேர் இரண்டாவது பேர் உண்டு. What is name? என்ன பேரு? ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தர். A wonderful counselor. அவரை யார் யார் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ Who are all accept him. அந்த குடும்பத்துல ஒரு ஆலோசனை ஏற்படும். There is a counsel at the family. நிறைய பேர் பிரச்சனையில மாட்டிப்பாங்க. எங்க கடன் வாங்குறது தெரியாம கடன் வாங்கி ஒரு பிரச்சனையில மாட்டிருப்பீங்க. Maybe people stuck with ஆலோசனை இல்லாத சபைகள் சீர்கெட்டு போகும். the church will destroy where there is no counsel. ஆலோசனை இல்லாத குடும்பங்கள் சீர்கெட்டு போகும். The family without counsel will destroy. எங்கே ஒரு இடத்துல ஒரு குடும்பத்துல தாயோ தகப்பனோ ஆலோசனை கொடுக்கிற அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறாங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும். Where the parents get authority to counsel, their family is blessed. இன்னைக்கு பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் படிச்சு வந்த உடனே today once they done their education, கொஞ்சம் வளர்ந்த உடனே அப்பா அம்மாவை எதிர்த்து பேசுறது. they are talk against their parents. தாய் தகப்பன் ஆலோசனை கேட்காம அவங்க ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. They are given their own counsel instead of their parents. அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்குள்ள ஒரு பெருமை வந்துரும். They boast themselves once they get earned. அந்த குடும்பம் முன்னுக்கு வராது. Their family not come up.
எந்த ஒரு பிள்ளை அந்த எந்த குடும்பத்தில் இருக்காங்களோ, தாய் தகப்பன் யார் வீட்டுல இருக்காங்களோ அவங்களுக்கு கனத்தை மகிமை கொடுக்க கொடுக்க இவங்களோட வாழ்க்கை தானாய் மாற The ஆரம்பிக்கும். child whose life will get changed, who honor the சில elder and குடும்பங்கள their family. கணவருக்கு மரியாதை இருக்காது. Maybe at some family, husband காரணம் not என்னன்னா honored. வருமானம் இல்ல, அதனால அவருக்கு மரியாதை இருக்காது. Because less income, they are not honored. என் அன்பு ஜனமே, My beloved people, வருமானம் இருக்கோ இல்லையோ no அவர் matter whether you தகப்பன், have income or not, he is a அவங்க father. தாய். She is a எந்த mother. வீட்டுல நீ உண்மையா ஜெபிக்கிறீங்கன்னா, உண்மையாவே தேவனை ஆராதிக்கிறீங்கன்னா, அங்க ஆலோசனை சொல்லுவதற்கு தேவன் ஒரு தேவ தூதர்களை முதியவர்களை கத்தர் The வைத்திருப்பார். Lord kept his angel or elder at family where truly the வேலை family ஸ்தலத்துல prayed. ஒரு ஆலோசனைக்கு உனக்கு கத்தர் உனக்கு At your ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார். workplace, the Lord created a உன் counselor. சபையில உனக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு ஒருத்தர் ஆயத்தப்படுத்தி At வச்சிருப்பார். church, Lord prepared counselor at church. சில ஒரு சபையில இருக்க ஒரு பாஸ்டர் என்கிட்ட பேசுறாரு. A pastor from one of the church spoke to me. வருஷவாக்கத்துல சபை வச்சிருக்கிறார். He had a church at Prashak. அவங்க சபையில மொத்தம் 100 பேர்ல 30 பேர் டாக்டர். He had 100 members out of 30 is doctor. அப்ப பாத்துங்க அந்த சபை எவ்வளவு வளர்ச்சியா இருக்கும். You can look at how their church is grown. அவர் என் செய்தியை பார்த்துட்டு, Once he looked at my message, நீங்க எல்லாம் கொடுத்து வச்ச பாஸ்டர் you are blessed, நான் pastor. சொன்னேன், I told உங்க him, சர்ச்சில தான் நிறைய ஸ்பான்சர் கொடுக்கிற நல்ல வசதியான இருக்காங்க. at your church you have கஷ்டப்படும். sponsors and என் சபையில இருக்கிறது எல்லாமே காஸ்ட்லியா இருக்கலாம். at your church, at my church I maybe have cost. என்னால என் ஆத்மாவுக்கு என்னுடைய விசுவாசிக்கு நான் ஆலோசனை கொடுக்க முடியாது. But I'm not able to counsel my church people. செய்தியும் என்னால உங்களை மாதிரி ஃப்ரீயா தைரியமா கொடுக்க முடியாது. I'm not able to give message freely like you. அவன் சொல்லுவான், இது இப்படியும் சொல்லுது. The member said you can tell like this. எனக்கு அவன் ஆலோசனை கொடுப்பான். He given counsel to me. போதகர் ஆலோசனையோட உலக ஞானம் அவனுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். The worldly wise thing work on the ministry of the நான் உங்க pastor. மெசேஜ்ல பார்த்தா இஷ்டத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க, அறிவுரை சொல்றீங்க. நான் இங்க சொன்னா என்ன பண்ணுவாங்க, You given counsel at your will. ஒரு முறை அப்படியே சொல்றாங்க, 2 வாரம் நீங்க பேசாதீங்க, 2 வாரம் விசுவாசி சொல்லுது, நான் மெசேஜ் கொடுக்குறேன். அந்த டாக்டருக்கு 2வது கல்யாணம் பண்ணிட்டு இப்ப வாழ்ந்துட்டு The இருக்கு. believer in the church said you don't ஆனா give message, சத்தியத்தை I will பேச give சொன்னா the நல்லா member. பேசுவாங்க. If they ask to speak faith, they will speak. ஆலோசனை சொல்லுவதற்கு தேவன் ஒரு குடும்பத்துல யாரையாவது உனக்கு வச்சிருக்கிறார்னா நீ You ஆசீர்வதிக்கப்பட்டவன். are blessed if some counselor kept it to family by the Lord. நீ வாழ்க்கையில உயர்ந்தவனா இருக்கலாம், செல்வாக்கு பெற்றவனா இருக்கலாம். You may be rich and ஆனா honored. நீங்க யாரோடாவது ஒருத்தருடைய ஆலோசனை கேட்க நீங்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். You might have ready to receive counsel from someone. தேவன் எடுத்தோடனே மேல இருந்து என்ன பண்ண மாட்டாரு, ஸ்பீக்கர் போட்டுட்டு வானத்துல இருந்து உனக்கு ஆலோசனை கொடுக்க மாட்டாரு. Lord will not give counsel from the heaven with loud voice. வீட்டுக்குள்ள உன் பெற்றோர், தாய் தகப்பன், உன் உறவுகள் மூலமாக ஆலோசனை At your home through your parents or relatives. முதியோர் மூலமா சில ஆலோசனை Maybe கொடுப்பார். at elders through சபைகள் போதகர் மூலமா ஆலோசனை கொடுப்பார். through the pastors உன் in the church. நண்பர்கள் மூலமாக நல்ல குடிகார நண்பர்கள் நல்ல வளர்ந்து தேர்ந்த நண்பர்கள் மூலமா சில ஆலோசனை கொடுப்பார். You maybe get Lord give counsel ஆனா through your good கர்த்தர் friends. ஒரு குடும்பத்தை தேற்றுகிறார்னா ஆலோசனையில அந்த குடும்பத்தை நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. If Lord comfort a family, definitely He will give counsel that. ஒரு வசனத்தை படிப்போம். We can meditate on யோபு 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிப்போமா? from the book of Job chapter 12 verse 13. அவரிடத்தில் அந்த வசனத்தை அமைச்சிருக்கேன் பாருங்க. அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாய் இருக்கும். அவருக்கு தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். திருப்பியும் படிங்க. அவனிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாய் இருக்கும். அவருக்கு தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். ஆலோசனை யாரால சொல்ல முடியும்னா, who can give counsel? ஞானமுள்ளவன் மூலமாக ஆலோசனை பிறக்க ஆரம்பிக்கும். Through wise man the counsel will come. எடுத்து படிங்க. சங்கீதம் 16:7 படிப்போமா? From the book of எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். சங்கீதம் 20:4 படிங்க. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். Amen. நீ தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டா தேவன் உனக்கு ஆலோசனை கொடுத்து உன் மன விருப்பத்தின்படி அவர் நிறைவேற்றுவாரா. The Lord will fulfill the desires of your heart when நம்ம எப்பப்ப ஆலோசனை கேட்போம்னா, when we will நம்மளால முடியாத காரியத்துல தான் ஆலோசனை தேடி வெளியே சுத்துவோம். we will ask the counsel when we are not able. உண்மையா இல்லையா? மத்த டைம்ல எல்லாம் எனக்கே ஞானம் இருக்குன்னு எந்த விஷயத்தையும் கேட்க மாட்டீங்க. Rest of the time you would ask the counsel by depending on knowledge. நான் ஊழியத்தை ஆரம்பிக்க 8 வருஷம் ஆகுது. I started my ministry 8 years back.
நான் உள்ள மினிஸ்ட்ரியில உள்ள வந்த உடனே once I entered into the ministry, வரங்கள் செயல்பட ஆரம்பிச்சது. the mighty power works. இப்போ மத்த பாஸ்டர் பார்ப்பேன், மத்த பாஸ்டர்களுக்கு வரல் செயல்படாது. I look at other pastors, something not work. நான் மதிக்க மாட்டேன். அவங்க வயசுல பெரியவங்க சின்னவங்க, நீ தேவன் வல்லமை இல்லைன்னா நீ ஊழியக்காரனே நான் டிசைட் பண்ணி வச்சிட்டேன். I decided if they don't have the blessing from the Lord, I decided they are not the நான் Lord's servant. ஜெபிக்கிறது, நான் ஊழியம் நடத்துறது தான் எனக்கு பெருசு போல காணப்பட்டது. I feel like it's great whatever I ஏன்னா do. என்ன எந்த ஊழியக்கார வழி நடத்தல, நானே வந்ததுனால என்ன பண்ண தெரியல, எனக்கு எப்படின்னு தெரியல. Because no one guided me, I don't know how to treat others. ஹல்லேலூயா. Hallelujah. காலங்கள் செல்ல செல்ல சில ஊழியங்களை பார்க்கிறேன். When time passes, I could see some அந்த of the ஊழியக்காரர் places. நடந்துக்கிற விதத்தை பார்க்கிறேன். I just look at how they are act. அப்போ அவரோட அனுபவங்கள் தான் என்ன பண்ணுது, அந்த ஊழியத்துல பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறது. Their experiences reflect in their ministry. அப்போ ஒரு ஊழியக்காரர் பேசும்போது சொல்றாரு, உனக்கு ஒரு ஆலோசனைக்கு ஒருத்தர் இருந்தா மட்டும்தான் When I spoke ஊழியம் வளரும்பா. with them, he said, your நீ ministry பண்றது will grow கரெக்டா தப்பான்னு until உனக்கு you தெரியாம have இருக்கலாம். a counselor. நான் கேக்குறேன், நான் இப்பதான் வந்திருக்கேன் பாஸ்டர், I எனக்கு asked him, I entered into the ministry just எனக்கு now. யாரும் எனக்கு ஆவிக்குரிய தகப்பன் இல்லையே. I don't have the spiritual father. அவர் சொல்ற, நீ தேர்ந்தெடு. He told me that you choose. அவங்க சொல்ற தப்போ ரைட்டோ அதை கீழ்ப்படியா. You just obey to them whether right or wrong they counsel. ஹல்லேலூயா. Hallelujah. இது கேட்ட பிறகுதான் ரெண்டு ஊழியக்காரனை தேர்ந்தெடு. After I listened this, I chosen 2 people. இப்போ அவங்க என்ன சொல்றாங்களோ அது அப்படியே கீழ்ப்படி. I'm just obeying it, whatever they say. அதுக்கப்புறம் என் ஊழியம் வளர ஆரம்பிச்சு. And then I see that my ministry growing. ஊழியத்துல சின்ன சலசலப்பு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி நடக்குது. Even some distraction at my ministry, I just call them and I அவங்க get சொல்ற their advice. ஆலோசனை கேட்டு அப்படியே நடந்து. I just obey their advice. ஆமென். Amen. இப்போ அவங்க என் சொந்தத்துல சுயத்துல என் தேவன் வழி நடத்துறாரு, என் தேவன் சொல்றதை மட்டும்தான் நான் கேட்பேன். ஓடின இடத்துல என் ஊழியத்துல வளர்ச்சி இல்லை, என் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை. I have no growth at ministry and the spiritual thing. எப்போ நான் ஆலோசனை கேட்டு தேடி போறனோ, இன்னொருத்தரை சார்ந்து போறனோ, அந்த இடத்துல என் ஊழியம் வளர ஆரம்பிச்சு, கர்த்தரை வளர்க்க ஆரம்பிச்சு. The Lord grown me when I get the counsel from the elders. ஏன் இது நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, I am sharing with you. நீ ஆலோசனை கேட்கறவங்க பர்சனலா லைஃப் எப்படி இருக்கும் நீ பார்க்காத. You just look at the person ஏன்னா God அவங்க blesses வாழ்க்கையில you. குறைகள் இருக்கும். There may be a lackness in their life. அவங்க அச்சீவ் பண்ணி இருக்கிறது என்னன்னு பாருங்க. You just look at what they achieve. அவங்க வாழ்க்கையில சக்சஸ் பண்ணது என்னன்னு பாருங்க. You just look at their success. குடும்பத்துல அவங்க குடும்பத்தோடு வாழ்றாங்கன்னா அவங்க குடும்பத்தின் ஆசீர்வாதம், அவங்க குடும்பத்தின் ஆலோசனை கொடுக்கறாங்க, அது கரெக்டா இருக்கும். If they are living a blessed life, their advice is perfect. கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கறானா அவங்க கொடுக்கற ஆலோசனை நல்லா இருக்குமா? இருக்காது. Will their advice is good? சில ஊழியக்காரங்க கல்யாணம் பண்ணாம இருப்பாங்க. Maybe some of the gods are அவங்க கிட்ட போய் குடும்ப காரியத்தை குறித்து பேசினா அவங்களுக்கு அதுக்கு ஆலோசனை கொடுக்க தெரியும். ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் கிடையாது. Counsel you when you get counsel for your family. விசுவாசிக்கலாம்னு சொல்லுவேமே. Hallelujah. ஒவ்வொரு அனுபவம் தான் ஒருத்தர் காரியத்தை, ஒவ்வொரு வயசு, சில பேர் நினைப்போம் 50 வயசு 60 வயசு தாய் தகப்பட்ட பணம் இல்லாம இருக்கலாம். Maybe they not have money. அவங்கள ஓட முடியாம இருக்கலாம். Maybe they not able to. ஆனா உன்னை காட்டிலும் அனுபவம் அவங்களுக்கு அநேகரை பார்த்து வந்தவங்க. ஹல்லேலூயா. They have more experience. அவங்களுடைய அனுபவம் சேரும் பொழுது வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும். விசுவாசிக்கலாம்னு சொல்லுமே. Get lifted when both. தேவன் ஆலோசனை கொடுப்பார். எப்படி கொடுப்பார்னா சபையில வசனத்தின் மூலமா வரும், ஊழியக்கார மூலமா வரும். பக்கத்துல உட்கார்ந்து சில பேர் ஆலோசனை கொடுப்பாங்க. Through church, maybe the neighbors. நீ பேசிட்டு தான் சொல்லுவாங்கம்மா, பேசாதம்மா, சர்ச்சுமா, அது ஒரு ஆலோசனை. It's a counsel that they are instructing you not to talk in the church. நான் ஒரு சபை ஊழியக்கார மீட்டிங்க்கு போயிருந்தேன். I just went pastor's meeting. நான் லேட்டா போனதால லாஸ்ட்ல போய் உட்கார்ந்தேன். I just went and late and I sit at the back. என் பக்கத்துல இங்க ஒரு பாஸ்டர், இங்க ஒரு பாஸ்டர் உட்கார்ந்துக்கறாங்க. There are 2 pastors sit both of my side. மெசேஜ் போயின்னு இருக்கு, ரெண்டு பாஸ்டர் திரும்பி பின்னாடி பேசினே இருக்காங்க. The message going on the time they talk each other. என்னன்னா வெளிய வாட்டர் கேனையும் ஒரு டைரியும் கொடுத்துன்னு இருக்காங்க பாஸ்டர்க்குலாம். Outside they giving gift diary and water bottle. நீ வாங்கிட்டியா டிஸ்கஸ் பண்றாங்க. They are discussing it whether you received it or not. நான் தான் வாங்கியிருக்கேன், போ திருப்பி போ ஒன்னு வாங்கி. I got one, you just go and get it another one. பிரியாணிக்கு டோக்கன் கொடுக்க அதையும் வாங்கி They வச்சிருக்கேன். given token for biryani as well, you just get நானா சரி ஒரு வாட்டி சொன்னப்ப அதே பேசினே இருக்காங்க அவங்க. I thought that once it's finished but they keep on சொல்றேன், talking. ஐயா ஊழியக்காரன் நம்ம மெசேஜ் கொடுக்குறோம், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்குங்களே. I told him we are God's servant, will you please keep quiet. அதுக்கு அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, The Lord's servant reply, உங்களுக்கு வேணா முன்னாடி போய் உட்கார்ந்துங்க. if you want you just go and sit front. நீங்க வந்து என்ன பண்ணாதீங்க, எங்களுக்கு சொல்லாதீங்க. நாங்கலாம் don't வந்து instruct us. எவ்வளவு ஊழியத்துல வளர்ந்தவங்க. We are grown. ஊழியத்துல வளர்ந்திருக்க ஐயா, ஆனா தேவ செய்தியில இருக்கும்போது அமைதியா இருக்கணும்னு தெரியணும்ல. Don't you know that you should be kept quiet when the message அவங்க comes? செய்தி கேட்க வரல, அவங்க கொடுக்கிற பிரியாணிக்காக வந்திருக்காங்க. They are not
came there to listen the message for biryani. They ஆலோசனை எங்கெங்கேருந்து வருதோ அது கர்த்தரால் வருகிறதுன்ற அர்த்தம். ஹalleluya. it's meant you இந்த receive உலகத்துல counsel இலவசமாய் from the கிடைக்கிறது Lord. ஆலோசனை, அட்வைஸ். The easy thing you will get in the world is நம்ம advice. நினைக்கிற இலவசமா வருதுனால அதை மதிக்க மாட்டோம். We are not honoring the advice by coming நீ free. யார் ஆலோசனை கேட்டு உன் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சம் மாத்த ஆரம்பிச்சினா உலகத்துல உன் ஆலோசனை கேட்க அநேகர் காத்திருப்பாங்க. There ஒரு are ஆமென் a lot சொல்லுங்க. of people in the world wait இன்னைக்கு for your கர்த்தராகிய advice தேவன் when you change your life. ஆலோசனை கர்த்தராய் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறார். The Lord of God born as அவர் a அதிசயமானவர் counselor. போது நமக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு என் வாழ்க்கையில அதிசயம் நடக்குது. அதே போல உன் வாழ்க்கையில கர்த்தர் ஆலோசனை கொடுத்து வழி நடத்துவார். The விசுவாசிகள் ஆமென் Lord will சொல்லுங்க. give his advice நெஞ்சில and கை let வச்சு you சொல்லுங்களே, place the hand on your இயேசுப்பா heart and say, எனக்கு Jesus, ஆலோசனை கொடுங்க, just give me advice. எனக்கு ஆலோசனை கொடுங்க. Just give me நான் counsel. தவறும் போது எனக்கு ஆலோசனை கொடுங்க. You advise me when I fall. நான் ஏதாவது ஒரு காரியம் செய்யும் போது எனக்கு ஆலோசனை கொடுங்க. Advise me when I'm doing a new என் thing. வாழ்க்கை இடராதபடி எனக்கு ஆலோசனை கொடுங்க. Give me advice not நான் shaken. கோபப்படும் போது எனக்கு ஆலோசனை கொடுங்க. Advise me when I'm angry. கர்த்தர் உன்னை குறிச்சு ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார். நான் ஆலோசனை கேட்டா தான் நான் தரிசனம் படி When ஓடுவேன். you get a counsel, Lord will reveal இல்லனா his உன் vision இஷ்டத்துக்கு about ஓடி you. நிற்ப. தேவன் ஆலோசனை எங்க இருந்து வரும்னா உன்னை சுத்தியும் தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார். The Lord given counsel around you. கழுதை மூலம் கூட பேசுவார். Maybe through child the Lord will speak with you. மீனை கொண்டு உனக்கு விடுதலை கொடுப்பார். Through fish he can redeem you. இதெல்லாம் வசனத்துல பார்த்திருக்கோம். These are all the உங்க things you can வாழ்க்கையில see in ஏதோ the ஒரு words. மூலமா ஆலோசனை வரும். But அப்ப என் எதிர்காலம் என்ன இருக்கு? என் தரிசனம் என்ன இருக்கு? தேவன் என்ன வச்சிருக்க திட்டம் என்ன இருக்கு? What kind of plan God இந்த has வருஷம் for 2 you? லட்சம் ரூபாய் கடன், அடுத்த வருஷம் 2 லட்சம் ரூபாய் கடமா? இல்ல, அடுத்த வருஷம் 2 லட்சம் ரூபாய் சேமிப்பை கர்த்தர் வச்சிருப்பார். ஹalleluya. God kept savings for 2 lakhs next இந்த year. வருஷம் வியாதியில இருந்த இந்த வருஷம் ஒரு கிட்னி போச்சு, அடுத்த வருஷம் You may be sick today, the next year. மருத்துவம் சொல்ல 2 கிட்னி போய்டும். இல்ல, Maybe the அடுத்த medicine வருஷம் said you இன்னொரு lose கிட்னி 2 சரிப்படுத்துவதற்கு கர்த்தர் பலனை The கொடுப்பார். Lord will strengthen ஹalleluya. you to அதற்கு ஆலோசனை சொல்லுங்களே. மூணாவது, அவர் நாமத்துல இந்த இயேசுன்றதுக்கு ஒரு அர்த்தம் ஒண்ணு உண்டு. அவர் there is a நாமம் meaning அதிசயமானவர், His name is ஆலோசனை wonderful. கர்த்தர், He is a counselor. வல்லமை உள்ள தேவன். He is a mighty God. அதிசயம் வேற, ஆலோசனை வேற, வல்லமை வேற. A counsel and wonderful வல்லமை and mighty பலம். is different. The mighty is power. என்னால எதையும் செய்ய முடியும். I can do anything. கடுகள் விசுவாசம் இருந்த பெரிய பாறையை நகர்த்த முடியும். By faith you can இது வல்லமை. shake the விசுவாசிகளாமே stone, சொல்லுமே. rock. என் சின்ன வருமானத்தை வச்சு என் குடும்பத்தை, என் பிள்ளை கல்யாணத்தை எப்படி நடத்தி முடிப்பேன்? I can conduct my children's marriage by small income. என் கொஞ்சம் வருமானம் இருக்கு, எப்படியாவது இந்த இடத்தை சொந்தமா வாங்கிடுவேன், இந்த With small பிசினஸ் பெருசா income, I நடத்துவேன். can own the land. இது வல்லமை வேணும். You need power to 2 மீன் 5 அப்பத்தை வச்சு 2 fish, 5 5000 பேருக்கு போஷிக்கிறாருன்னா அது அதிசயம் மட்டும் இல்லைங்க, அங்க வல்லமையும் இருக்கு. விசுவாசிகளாமே not only the சொல்லுங்க. miracle he feed the people, that's as a power. பேதுரு தன்னுடைய வல்லமையில வலைய போடுறான், அவன் எக்ஸ்பீரியன்ஸ், அவன் மீனவன். Peter in his experience he do fishing. நைட் ஃபுல்லா காத்து இருந்துட்டு கரைக்கு வரான். He waited over the night and come to the shore. தேவன் அவனை பார்த்து படகுல ஏறுறாரு. The Lord look at the boat on board. அவன் சொல்றான், ராமுழுது நான் எடுத்த எனக்கு ஒண்ணுமே நடக்கல. I just spend the night, I have நான் nothing. கூட வரேன், I will come with you. அதிசயத்தை செய்யறேன், I will do the miracle. ஆலோசனை கொடுக்கிறேன். I will counsel. ஆலோசனை கொடுத்து கரெக்டா படகு எடுத்துட்டு வந்து நிக்க வச்சிட்டாரு. He given counsel and bring the boat. இப்ப இந்த இடத்துல வலைய போடு. Here you just let your net. ஆலோசனை கல்லமை இருக்கு, அங்க வல்லமை இருக்கணும். When he given a போட்ட counsel, உடனே there is a power would be அங்க there. மீன் உருவாக்கப்படணும். The fish should be created over there. தேவன் இல்லாதவர்கள் இருக்கிற போய் பண்ணுகிறது. The Lord will call. அவர் nothing உருவாக்குகிற as a தேவன். thing. The Lord is a creator. அவர் ஒரு கிரியேட்டர். He is a creator. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்களேன். Just hold your neighbor's hand. வாழ்க்கையில ஒண்ணும் இல்லையா? You may be nothing at all. இல்லாததை உருவாக்கி கொடுப்பார். The Lord will create new things. நல்லா சொல்லுங்க, இப்படி நம்ம கை குத்து சொல்லுகிறேன். Just say briskly. வார்த்தையை கொடுக்கிற அந்த பிள்ளையை பார்த்து சொல்லு, உன் வாழ்க்கையில கர்த்தர் உருவாக்கி கொடுப்பார். Lord will create and give to you. சொல்லு, கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு Dress எடுக்கலையா? You haven't bought பணம் dress இல்லையா? for Christmas. யோசிச்சு பாருங்க, Lack of எத்தனை பேர் money. கண்ணீர். How many of you have tears? ஸ்டாலினுக்கு மணி அடிச்சார் கர்த்தர். The Lord ring bell for Stalin. கிறிஸ்மஸ்க்கு போடுற பாதி முக்காவாசி துணி இந்த 6000 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். நான் 6000 ரூபாய் யூஸ் பண்ணலன்னு சொல்றவங்க மட்டும் ஒருத்தர் மட்டும் ஒரு ஆமென் You சொல்லுங்க. can say I'm not using the 6000. ஹalleluya. Hallelujah. யோசிச்சு பாருங்க, நீ Just படுற imagine. கஷ்டத்தை கர்த்தர் பார்த்திருப்பார். The Lord look at your trouble. மழையை கொடுத்து யாரோ ஒருத்தருக்கு பிரச்சனை தான் மழையினால. By rain someone will affected. ஆனா தேவன் பாருங்க, உன் பிரச்சனைக்காக ஊருக்கே ஆசீர்வதிக்கிற தேவன். ஹalleluya. அதான் வல்லமை மிக்குள்ள தேவன். ஹalleluya. He is a mighty அவருக்கு வல்லமை இருக்கு. God to redeem நான் you. மட்டும் போஷிக்கல, 5000 பேருக்கு போஷிக்கிற தேவன். The Lord fed 5,000 people. Not ஹalleluya.
மரித்த சடலத்தை உயிர்ப்பிக்க தேவனிடத்துல வல்லமை இருக்கு. The Lord have mighty power to raise it. மலட்டான கர்ப்பத்தை கர்த்தர் குழந்தையை கொடுக்க சாராளுக்கு எப்படி கொடுத்தாரோ கர்த்தர் உன் கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்ப்பம் இல்லாம இருக்கீங்க, குழந்தை இல்லாம இருக்கீங்க, இந்த ஆண்டு இறுதிக்குள்ள கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கொடுப்பார். 2024 நிச்சயமான குழந்தையை பெறுத்திருப்ப. You will get a child by year 2025. மாப்பிள்ளை அமையில கணவன் அமையில அநேக இருக்கலாம், இன்னையோட எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து போடுகிற தேவன். ஹல்லேலூயா. Hallelujah. எல்லா வல்லமையை என் தேவனால் கொடுக்க முடியும். All strength Lord can give you. விசுவாசிக்கிறோம் சொல்லுவேன். Say amen in faith. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் வல்லமை இருக்குங்க. He has a mighty power. மலட்டு கர்ப்பத்துக்குள்ள கர்ப்பத்தை உண்டு பண்ண அவருக்கு வல்லமை இருக்கு. God can create womb in the barren womb. பிசினஸ்க்கு ஒண்ணே இல்ல, எல்லாம் வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிருக்கலாம். Everything may wash out in the flood. கர்த்தர் நினைச்சார்னா இழந்ததை ரெட்டிப்பாய் கர்த்தரால் கொடுக்க முடியும். Lord decided he will bless you in double fold. விசுவாசிக்கிறோம் ஆமென் சொல்லுவேன். Say amen in faith. ஹல்லேலூயா. Hallelujah. ஏன்னா நீ தரிசனத்துல உனக்காய் வைத்திருக்கிறார். Because Lord kept vision for you. தாயின் கருவில் இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். Lord chosen you in the womb. விசுவாசிக்கிறோம் ஆமென் சொல்லுவேன். Say amen in faith. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. தேவனாகிய கர்த்தர் இங்க இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து The Lord of God bless who are all here. அவர் ஆலோசனை சொல்வது மட்டுமல்ல, வல்லமை உள்ள தேவனா He இருக்கிறார். not only counsel you, he is a mighty God. எடுத்து படிங்க, ஆதியாகமம் 17:1 படிப்போமா? From the book of Genesis chapter 17:1. 9 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். விசுவாசிக்கிறோம் ஆமென் சொல்லுவேன். Amen in faith. குழந்தையே இல்லங்க அவனுக்கு. He had no child. 90 வயசுக்கு மேல கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிற சொன்னதை செஞ்சாரா? ஏன்னா அவர் வல்லமை உள்ள தேவன். வல்லமை இல்லாதவனை கர்த்தர் வல்லமையை எடுத்து பயன்படுத்துவார். Lord use you. 28:3 படிங்க ஆதியாகமம். From the book of Genesis. சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி. விசுவாசிக்கிறோம் ஆமென் சொல்லுவேன். Amen in faith. எது இல்லையோ தேவ வல்லமை உனக்குள்ள இருக்குன்னா அதுல ஒரு பெருக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். Lord will show you multiplicity when you சங்கீதம் 145:4 படிப்போமா? தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்க. தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். எதனாலனா உன் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாத காரியத்துல தேவன் அற்புதத்தை செய்யும் பொழுது உன் நாவுகள் உன் வாழ்க்கை முழுவதும் என்ன பண்ணுமா? தரிசனமாய் சொல்ல ஆரம்பிக்கும், வல்லமையை சொல்ல ஆரம்பிக்கும். தேவ வல்லமை உன் வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது நீ தேவ வல்லமையை வெளிப்படுத்த ஆரம்பிப்ப. விசுவாசிக்கிறோம் ஆமென் சொல்லுங்க. Mighty power revealed in you, you will be revealed. நிறைய பேர் சொல்லுவாங்க, a lot of people used to say. சில பேருக்கு காசு பிரச்சனையா இருக்கும். Some people have problem. சில பேருக்கு பணம் இருந்து சில காரியங்களை செய்ய முடியாது. Someone has money, they can't do anything. ஒரு வீடு வாங்கி இருக்க முடியாது. Maybe they not bought a home. ஆனா ஒண்ணே இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா கல்யாணத்துல முடிச்சு வீடெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. But the people empty hand, they தேவ வல்லமை எந்த குடும்பத்துல வெளிப்படுகிறதோ அந்த குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமா பார்ப்பீங்க. There is a blessing you can see at a home where the Lord's mighty power reveals. விசுவாசிக்கிறோம் ஆமென் சொல்லுங்க. Say amen in faith. முதல் பேர் என்ன பேரு? The first name. அவர் நாமம் His name சத்தமா சொல்லுவோமே. is wonderful. இரண்டாவது ஆலோசனைக்கர்த்தர். Is a Lord of counselor. மூணாவது வல்லமை உள்ள is a mighty. நாலாவது ஒரு பேர் உண்டு. He has a fourth name. அவர் நித்திய பிதா. Is an eternal father. சங்கீதம் படிங்க 39:12 எடுத்து படிப்போம். கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும். என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? நித்திய பிதா. Is our eternal father. உனக்கு எனக்கு மட்டுமில்ல, இனி வரப்போகிற நம்ம முன்னோர்களுக்கும் நம்மளுடைய சங்கதிகளுக்கும் சரி நம்ம முன்னோர்களுக்கும் சரி தேவன் தகப்பனா இருக்கிறார். Lord is father, not only you and me, is for earlier and former. நிறைய பேர் சொல்லுவாங்க கிறிஸ்துவ பண்டிகை கிறிஸ்துவனாவே கிறிஸ்டியன்ஸ்னாவே இயேசு வந்ததுக்கு அப்புறம் தான் உருவானதுன்னு சொல்லிட்டு. A lot of people used to say like this, the Christian is created after Jesus' birth. உலகம் தோன்றும் முன்பாகவே கிறிஸ்துவ மதம் உருவாக ஆரம்பிச்சது. The Christian religion created when the world created. கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் கிறிஸ்டியன் பேர் வந்ததுனால
பிதா இல்லைன்னு இல்ல, It's not mean that Father is not there when Jesus coming. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்களேன். Say amen in faith. யாராவது இயேசுதான் கடவுள், இயேசுக்கு மேல அவங்க அப்பா இருக்கிறாருங்க, அவர் ஆதி காலத்துல இருந்து இங்க தான் இருக்காரு. If someone says Jesus is the Lord, you can tell them the Father is also a உலகம் Lord. படைக்கிறதுக்கு முன்பாகவே தேவனோடு என்ன பண்ண இந்த உலகத்துல உலாவி கொண்டிருந்தவர் இயேசு. He dwell in the world when creating. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்களேன். Say amen in அவர் faith. நித்திய பிதாவா இருக்கிறார். He is the eternal Father. நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில வைக்கணும்னா நிரந்தரமானவரை உனக்குள்ள கொண்டு வரணும். If you need a permanent blessing, you should keep the eternal Father within கை you. நெஞ்சில சொல்லுங்களேன். Place the hand at your heart. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved people, தேவன் வானத்தில் பூமியை உண்டாக்கின தேவன். the Lord who created நீ heaven and இன்னைக்கு மட்டும் உன் earth. கடவுள் இல்ல, நீ கஷ்டப்படும் போது அவர்தான் கர்த்தர். He is not a Lord today. He நீ is a Lord சந்தோஷமா when இருக்கும் you போது are அவர்தான் கடவுள். troubled. He is a Lord when நீ you தேவனை are happy. எதிர்பார்க்காத போது அவர்தான் கடவுள் When உனக்கு. you are not expecting, He is also the அவரை நீ Lord. ஏற்றுக்கொள்ளும் பொழுது நித்தியமா உன் வீட்டுல சமாதானம் When பெறுகிறார். you accepting, He will give eternal சில peace. குடும்பங்கள்ல வருமானம் வரும், எப்படி செலவாகுதுன்னே தெரியாது. Maybe at some family they get an income பிரச்சனைகள் but doesn't know how. ஒரு நாள் சந்தோஷம்னா ஒரு நாள் பிரச்சனைகள் இருக்கும். If they have one day happy, the next day they நிரந்தரமான ஒரு வருமானம் இருக்கா, நிரந்தரமான ஆரோக்கியம் இருக்கா, நிரந்தரமான ஒரு சமாதானம் வீட்டுல இருக்காது. they may not have permanent income, peace. and இன்னைக்கு கர்த்தர் settlement. உங்களோடு But பேசிக்கொண்டு today the Lord is speaking with you. நித்திய தேவன் உன்னோடு உலாவிக் The கொண்டிருக்கிறார். eternal Lord dwell அவரை நீ among ஏற்றுக்கொள்ளும் you. பொழுது நித்தியமா உன் சமாதானத்தை கர்த்தர் உன் குடும்பத்துல When you விதைக்கிறார். accepting Him, you will get eternal peace. கரங்களை உயர்த்தி Lift சொல்லுங்களேன். up your hand and say, நித்திய தேவனே, the eternal நித்திய Lord, பிதாவே, eternal என் Father, குடும்பத்துல நித்தியமா இருங்கப்பா. you stay at my family eternally. அஞ்சாவது அவருக்கு ஒரு பேர் உண்டு. The fifth name is முதல் பேர் called- என்ன? The first அதிசயமான. name is இரண்டாவது? wonderful. ஆலோசனை கர்த்தர், Counselor. வல்லமையுள்ள The தேவன், Lord நாலாவது? Almighty. நித்திய பிதா, அஞ்சாவது The Lord சமாதான of பிரபு. eternal Father. இங்கதான் மெயின். Is a Prince of Peace. ஒவ்வொரு கிறிஸ்துவ வீட்டுக்கும் என்ன அடையாளம்னா சமாதானம். The Christian home identity is peace. ஆமாவா இல்லையா? Is it true? கிறிஸ்துவர்கள்னாவே சமாதானம் சமாதானம் சமாதானம். If they talk about Christian, they will மத்த say எந்த peace, peace. மதத்திலயும் இந்த சமாதானத்தை குறித்து பேச No மாட்டாங்க. other religion talk about the peace. அங்கதான் நம்ம ஸ்பெஷல் இருக்கு. Where we are special at the peace. ஆவியான நமக்காய் சமாதானத்தை தந்தல்லுகிற தேவனா The இருக்கு. Holy Spirit give a peace to us. எந்த வீட்டுல தேவ ஆவியான இருக்கோ அங்க ஒரு சமாதானம் இருக்கும். Wherever the Holy Spirit at home, you can see a peace. ஹல்லேலூயா. எந்த Hallelujah. மனிதன் தேவனை துதிக்கிறான் அங்க சமாதானத்தை பெற்றுக்கொள்வான். Who worship Lord, he receive the peace. இன்னைக்கு சமாதானம் இல்லாம அநேக குடும்பங்கள் Maybe காணப்படுது. a lot of people seems without peace. கணவன் மனைவி சண்டை, There are fight between the couple. பிள்ளைங்க வாழ்க்கையில சண்டை, But the children's life had fight. உறவுகள் மத்தியில சண்டை. Fights among the relations. ஹல்லேலூயா. Hallelujah. சமாதானம் இல்லாதபடி தான் முக்காவாசி குடும்பங்கள் A lot காணப்படுகிறது. of families seems without peace. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற என் அன்பு ஜனமே, People who அவர் accept நித்தியமான Jesus. சமாதானத்தை கர்த்தர் தந்தல்லுகிறவர் இருக்கிறார். The Lord will bless you. இன்னைக்கு அவர் என் eternal peace. வாழ்க்கையில பிறந்திருக்கிறார் நீ விசுவாசிக்கும் பொழுது When you faith that the Jesus born at your இந்த life. இரவுக்குள்ளே உன் குடும்பத்துல ஒரு சமாதானத்தை கர்த்தர் By விதைக்க this ஆயத்தமா night, இருக்கிறார். Lord is ready to give உன் peace at ஊழியத்துல your ஒரு family. சமாதானம், A peace at your உன் ministry. தொழில்ல ஒரு Peace சமாதானம், at your business. உன் குடும்பத்துல ஒரு சமாதானம், Peace at your family. உன் ஆரோக்கியத்துல ஒரு A சமாதானம். peace at your health. இன்னைக்கு என் தேவன் விதைக்க ஆயத்தமா The இருக்கிறார். Lord is ready இன்னைக்கு to அவர் sow. யார் யார் ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருத்தர் Whoever வாழ்க்கையில will கர்த்தர் accept சமாதானத்தை him, விதைக்கிறார். The Lord show the peace. கரங்களை வைத்து சொல்லுங்களா, Lift up your hand and say, இயேசுவே உம்முடைய சமாதானத்தை எனக்காய் கொடுங்க, Jesus, give your peace to me. எனக்காய் கொடுங்க, Give it to me, the peace. எனக்காய் கொடுங்க, Give it to me. என் இருதயத்துல கொண்டு வாங்க, Bring the peace at my heart. அப்பா என் வேலையில கொண்டு வாங்க. Lord, bring the peace at my work. இப்பொழுதே வீட்டுல நீ பிறந்ததுக்காய் நன்றி அப்பா. Thank you, Lord, you born at my family. சமாதானத்தோட நான் வாழ போறேன், I'm wanted to live with peace. சமாதானத்தோட நான் இருக்க போறேன். Be live with peace. நன்றி சொல்லுவோமா? Thank you, Lord. ராமேன் சொல்லுங்களேன். Say amen. சோ 5 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்னைக்கு The வைத்திருக்கிறார். Lord kept 5 kind of ஒரே blessings. ஒரு நாமத்தை நீ ஏற்றுக்கொண்டினா இந்த 5 விதமான ஆசீர்வாதம் தானா உன் வீட்டுக்குள்ள வரும். You will get 5 blessings once you accept the one இயேசு name. கிறிஸ்து என்ற ஒரு நாமத்தை நீ விசுவாசிக்க ஆரம்பிக்கிறேன்னா, Once you start believe the name Jesus நான் இப்பயே Christ. சொல்றேன், விசுவாசிக்கிறதுனா என்ன? இயேசுவை விசுவாசிக்கிறதுனா என்ன அர்த்தம்? faith? What is faith? இது in 5 Jesus? ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா இது மெயின் பார்ட் என்னன்னா, இவரை விசுவாசிச்சாதான் இதெல்லாம் உனக்கு கிடைக்கும். We have 5 blessings. Once you have faith on Jesus, you can get it. எப்படிங்க இயேசு விசுவாசிச்சா எல்லாமே வந்துருமா? Will I get everything if I have faith in Jesus? இவர்தான் வந்து இந்த ஊர் எம்எல்ஏன்னு வச்சுக்கோங்க. You just consider him as MLA for this place. நிறைய கவர்மெண்ட் வேலை எல்லாம் போட்டு கொடுத்துருவாரு. He give government job. இருக்கிற ஒண்ணு இல்லாத இடத்துல பட்டா பாக்கி கொடுத்துருவாரு. He gets land registered for you. பாஸ்டர்
Pastor, உங்க கூட நான் ஒரு மாசம் இருக்க போறேன், உங்களுக்கு என்ன தேவை இருக்கு நான் I'll பாத்துக்கிறேன். be with you. I will take care of your needs for a month. இவரை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? If I'm accepting him, what are all I will get? நல்ல பணம், I will get இடம், money, the பேர், place, புகழ் எல்லாம் கிடைச்சிடும். a name, fame. ஒரு மனுஷனை ஒரு கட்சியில இருக்கணும், ஒரு பதவியில இருக்கணும், பொசிஷன்ல போலீஸ்ல இருக்கணும், அரசியல் இருக்கணும், நம்ம தெரிந்து கொண்டா நமக்கு ஒரு பலன் இருக்கும் பொழுது When you have a change, இயேசு நாமத்தை நம்ம தெரிந்து கொள்கிறதுனால the powerful இந்த 5 authority. வல்லமை நான் பெற்றுக்கொள்வோம். One, if you have faith on Jesus, you அவர்கிட்ட get இருக்கிறதெல்லாம் five நமக்கு தான். kind of ஹalleluya. power. Whatever he possesses, it's for you. இப்ப நம்ம அப்பா வீட்ல காசு இருக்குன்னு அது நம்ம சும்மா விட்டுருவோமா? If you have money at our father, will அதுக்கு you நமக்கு leave it? உரிமை இருக்குல்ல. You have authority. இப்ப கர்த்தர் உனக்காய் செய்ய ஆயத்தமா இருக்கு. The Lord is ready to give you. ஒரு ஆமென் சொல்லுங்க. Say amen. ஹalleluya. Hallelujah. அப்ப கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed who are all நான் accept the மீண்டும் Lord. சொல்றேன், கர்த்தர் இயேசுவை விசுவாசிக்கிறதுனா என்ன? I am again reiterating what is having faith in Jesus. முடிய போகுது சொல்லுங்க. We are at the end. You can அவர் say. கட்டளைய ஒபே பண்ணுவது, It's obeying to his அவர் commandment. கட்டளையை ஏற்றுக்கொள்வது, To accepting his உன் commandment. வாழ்க்கை முழுவதும் அவர் வார்த்தையின்படியே நடக்கும் பொழுது. All your life you should walk at his word. ஹalleluya. Hallelujah. மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சிருக்கும், You should know to respect others. மற்றவங்களை மன்னிக்க தெரிஞ்சிருக்கணும். You should know to forgive others. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்களேன். Say amen. இன்னொருத்தர் மேல அன்பு செலுத்த You தெரிஞ்சிருக்கணும், should know to love other. உதவ தெரிஞ்சிருக்கணும், You need to have relationship with other. உன்னை நேசிப்பது போல் மத்தவங்களை நேசிக்க கத்துக்கணும். You should know to love other how you love இதான் yourself. 10 கற்பனை கொடுத்தா உன்னால அது ஃபாலோ பண்ண முடியாது, பரவாயில்ல. The Lord given 10 commandments. Father, you cannot அதெல்லாம் follow. அடக்கிதான் 2 கமாண்ட்மெண்ட்ஸா ஏசப்பா சொன்னார். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். In comprising all, Lord given 2 commandments. யாராவது கரெக்டா சொன்னீங்கன்னா ஒரு gift உண்டு. இந்த 2 கற்பனை. உன் முழு இருதயத்தோடும் ம். உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் அன்பு கூர்வாயாக. முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு மனதோடு At your full யார? heart and தேவனை full ஆராதிக்க. soul. ரெண்டாவது, You need to worship the Lord. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல ம். பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக. ஹalleluya. Hallelujah. Love yourself how you love others. காசு Say கொடுமா. how you love others, you love. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல How you love yourself. You love அந்த others. சின்ன காரியம் நம்ம என்ன பண்ணோம், எல்லாம் செல்ஃபிஷ். நான் நல்லா இருந்தா போதும், நான் நல்லா சாப்பிட்டா போதும். Small things we consider as self. தாய் ஒண்ணுதான் பிள்ளைக்காக என்ன பண்ணுவாங்க, பரிதவிக்கிறவங்களா இருப்பாங்க. Mother only longing for their children. ஆனா தேவன் சொல்லுகிறார், நீ மனுஷன் எப்படி இருக்கணும், நான் உனக்கு செய்யணும்னா நீ என்ன பண்ணணும், மத்தவங்களை போல ஒண்ணு நேசிக்க ஆரம்பி. இது அவங்களுக்கு What இருக்குமே, the Lord says, if you want me to do இது anything, அவங்களுக்கு தேவைப்படுமே. you just consider நீ others. ஒவ்வொரு காரியம் மத்தவங்களை நேசிக்க, மத்தவங்களை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சு மத்தவங்களை உன்ன போல நினைச்சுக்கோ. If you consider others as yourself, அன்னைக்கு இயேசு உன் குடும்பத்துல பிரவேசிக்க ஆரம்பிச்சிடும். the Lord enter at your family. இயேசு that உன் day. குடும்பத்துல பிரவேசிக்க ஆரம்பிச்சிட்டா When போதும், Jesus enter at your அதிசயம் நடக்க family, ஆரம்பிச்சிடும், ஆலோசனை நடக்க ஆரம்பிச்சிடும், it வல்லமை நடக்க start ஆரம்பிச்சிடும், work, the mighty, நிரந்தரமான wonderful காரியங்கள் ஆரம்பிச்சிடும். counseling, the கர்த்தர் இந்த 5 விதமான ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில் நிலைத்து வைக்கிறார். the 5 kind of blessings will இன்னைக்கு stay at வந்திருக்கிற your life. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில இந்த 5 விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. People you present here, you will receive the 5 kind of அப்படி எழுந்து blessings. நின்று நாம் ஜெபிச்சு முடிப்போம்.